அனைவருக்கும் வணக்கம். பெண்கள் பிரெக்னென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி தங்களுக்கு மட்டுமே சாப்பிட்ருப்பாங்க. ஆனால் பிரெக்னென்ட் ஆனதுக்கு அப்புறமா தன்னோட வயிற்றில் வளர்கிற குழந்தைக்காகவும் சாப்பிடுவாங்க. அப்படி சாப்பிடும்போது அவங்களோட உடல் எடையானது அதிகரிக்கும். வயிற்றில் குழந்தை வளர வளர வயிறானது வளர்ந்துக்கிட்டே இருக்கும். வயிறு, இடுப்பை சுற்றியும் இருக்கிற பகுதிகள் எல்லாமே பெருசாகும். டெலிவரி முடிஞ்சதுக்கு அப்புறமாவும் அவங்களோட வயிறானது தொப்பை விழுந்திருக்கும், எடை அதிகரிச்சிருக்கும். இந்த எடையையும் தொப்பையும் குறைக்கிறதுக்கு பழைய காலத்தில் பாட்டிமார்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு காட்டன் துணியால் வயிற்றை நல்லா உள்ளே இழுத்து நல்லா டைட்டாக கட்டுவாங்க. இப்படி கட்டுறது மட்டும் இல்லாமல் அவங்க ஒரு மருந்தை எடுத்துக்குவாங்க. அந்த மருந்து அவங்க சாப்பிட்டு வந்ததுனால அவங்களோட வயிறும் எடையும் சீக்கிரமே குறைஞ்சிட்டு வந்தது. இந்த மருந்தை நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த மருந்தை நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களோட உடல் எடை குறையிறதையும் உங்கள் தொப்பை குறையிறதையும் நீங்கள் நல்லா பார்ப்பீங்க. இந்த மருந்தை நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். எலுமிச்சஞ்சாறு 1 கப், இஞ்சி சாறு 1 கப். எந்த கப்பை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ எல்லா பொருளையும் எடுக்கிறதுக்கு அதே கப்பை யூஸ் பண்ணுங்கள். எல்லாமே ஈக்குவலாக இருக்கணும். 1 கப் பூண்டு பேஸ்ட், 1 கப் ஆப்பிள் சிடார் வினிகர். இந்த 4 பொருளையும் நீங்கள் ஈக்குவலாக எடுங்க. எடுத்துட்டு இந்த 4 பொருளையும் ஒரு கடாயில் போட்டு 1 மணி நேரம் ஸ்லிம்மில் வச்சு கொதிக்க வைங்க. இது பாதியாக குறைஞ்சிரும். 1 மணி நேரம் நீங்கள் ஸ்லிம்மில் வச்சு இதை கொதிக்க விட்டிங்கன்னா பாதியாக குறைஞ்சிரும். குறைஞ்சதுக்கு அப்புறமா ஆற வைங்க. ஆற வச்சுட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறமா 1 கப் தேனை இதை கலந்துக்கோங்க. 1 கப் தேனை இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தினமும் நீங்கள் காலையில் 1 ஸ்பூன், நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி 1 ஸ்பூன் இதை நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் ஒரு 2 வீக்ஸ்லேயே நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். இது மாதிரியான மேலும் பல தகவல்களை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.